بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரொருளால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ, அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிற நாம் இந்த கொள்கையில் இறுதி வரைக்கும் உறுதி படைத்தவர்களாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பல விழிப்புணர்வுகளோடு நாம் இந்த உலகத்திலே செயல்பட்டாலும் சில தருணங்களில் சில மனிதர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து தடம்புரளுவதை நாம் பார்க்கிறோம். தௌஹீதை எடுத்து பேசியவர்கள், தௌஹீதை ஊர் முழுக்க எடுத்து சொன்னவர்களும் கூட அதற்கு நேரெதிரான வேறொரு கொள்கையின் பக்கம் சாய்ந்து விடுவதை, சரிந்து விடுவதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று மார்க்கம் நமக்கு அறிவித்திருக்கிற சில செய்திகளை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கென நாம் சில நிபந்தனைகளை விதித்திருப்போம். நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நான் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டேன் என்று பல்வேறு நிபந்தனைகளோடு உலகத்தில் முஸ்லிம்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில சூழ்நிலைகளில் சில மனிதர்கள் சில சந்தர்ப்பங்களை அவர்கள் சந்திக்கிற வேளையில் வட்டியே வாங்க மாட்டேன் என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வட்டியின்பால் விழக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். நான் ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற நிபந்தனையோடு வாழக்கூடிய மனிதர் சில காலகட்டங்களில் சில சூழல்களில் எனக்கு வேறு வழி தெரியலையே, நான் இப்படி ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டேனே, எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே வந்து விட்டதே என்று சொல்லி தான் தனக்கு நிர்ணயித்து கொண்டு அந்த நிபந்தனையிலிருந்து தடம் மாறி செல்வதை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? நாம் எவ்வளவுதான் விழிப்புணர்வோடும் பாதுகாவலோடும் இந்த உலகத்திலே செயல்பட்டாலும் படைத்தவனுடைய உதவியும் அவனுடைய பாதுகாப்போடும் இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயம் தடம் புரண்டு விடுவோம். ஏகத்துவ கொள்கையில் நாம் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் இருக்கிற போதுதான் அதில் நாம் உறுதியாக இறுதி வரைக்கும் பயணிக்க முடியும். அல்லாஹுடைய உதவி இல்லைன்னு சொன்னா, அதனால தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் பல்வேறு தருணங்களில் அல்லாஹுவிடத்திலே பாதுகாவல் பெறக்கூடிய பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த கொள்கையில் நான் உறுதி படைத்தவனாக இருக்கணும், அல்லாஹ்ட்ட நீங்க பாதுகாப்பு கேளுங்க. நான் சோம்பேறித்தனமாக இருந்து விடக்கூடாது, நான் வட்டியின் பக்கம் வீழ்ந்து விடக்கூடாது, நான் கடனிலே மாற்றிவிடக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் பெறுங்கள் என்று பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஏராளமான பிரார்த்தனைகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வீட்டை விட்டு வெளியேறுகிற போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லித்தராங்க. அந்த பிரார்த்தனையில் ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி இந்த பாதுகாவலை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். என்ன பிரார்த்தனை என்றால், பிஸ்மில்லாஹி ரப்பி அவுது பிக மின்னன் அசீல்ல அவ் அலில்ல அவ் அல்லிம அவ் உளுலம அவ் அஜுகல அவ் யுஜுகல அலைய என்கிற இந்த பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தராங்க. வேற ரிவாயத்துகளில் இதே பிரார்த்தனை வாசகங்கள் சற்று மாறுபட்ட நிலையில் வந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் பொருள் என்ன ஒன்றுதான். அப்போ இதில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னன்னா, பிஸ்மில்லாஹ் என்று தொடங்குங்கள் என்று சொல்றாங்க. பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் எந்த ஒன்றை துவங்குவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய பெயரை கூறி துவங்குங்கள் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் வீட்டை விட்டு வெளியேறுகிற போதும், யா அல்லாஹ் உன் பெயரால் நான் வீட்டிலிருந்து வெளியேறேன்,
உன் நினைவோடு, உன் பாதுகாவலோடு, நீ எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உடல் திடாகத்திரம், நீ கொடுத்திருக்கிற அந்த கால்களோடு தான் நான் என்ன செய்யறேன், வெளியே நடக்கவே போறேன். அப்ப நான் உன் நினைவோடு உன் பெயரால் தான் அங்கிருந்து வெளியேற போறேன். யா அல்லாஹ் ரப்பி அவுது பிக்க, என் இறைவா நீ எனக்கு பாதுகாவல் வழங்குவாயாக. எதுக்கு பாதுகாவல்? அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொல்றாங்க, முதல் 2 கோரிக்கைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மின்னன் அசில்ல அவ் அலில்ல. யா அல்லாஹ் நான் சருகி விடாமலும் நான் வழி தவறி போய்விடாமலும் எனக்கு நீ பாதுகாவல் அளிப்பாயாக. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வார்த்தையை குறித்து நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால் உலகம் சார்ந்தும் மறுமை சார்ந்தும் பல அர்த்தங்களே அது கொண்டிருக்கும். யா அல்லாஹ் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், உன் பெயரால் போறேன், எனக்கு நீ பாதுகாப்பு கொடு. எதிலிருந்து? நான் சருகி விழுந்து விடாமல் இருக்கவும், வழி தவறி போய்விடாமல் இருக்கவும். சருகி விழுந்துடக்கூடாதுன்னா வீட்டை விட்டு வெளியேறுவோம், படியில் ஸ்லிப்பாகி விழுந்துடக்கூடாது. இல்லை நான் பைக்கில் போகிற வீட்டிலேருந்து வெளியே போய் பைக்லேருந்து ஸ்லிப்பாகி விழுந்துடக்கூடாது. அதுக்கும் அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு கேட்கணும் தானே, அதுவும் அவசியமானது. அந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இதை நாம் கேட்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதே மார்க்கத்தின் அடிப்படையில் சிந்தித்தால், மறுமையோடு ஒப்பிட்டு இந்த வாசகத்தை பொருத்தி பார்த்தால், யா அல்லாஹ் நான் சருகிடக்கூடாது. எதிலிருந்து? யா அல்லாஹ் என் கொள்கையிலிருந்து நான் ஒரு காலமும் சருகிவிடக்கூடாது. யா அல்லாஹ் என்னுடைய ஈமானில் நான் சருகிவிடக்கூடாது. நான் வீட்டிலிருந்து வெளியே போகிறேன், பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்க போகிறேன், பலதரப்பட்ட கொள்கை உடையவர்களை, கோட்பாடு உடையவர்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நான் வியாபாரம் புரிய போகிறேன், அவர்களோடு நான் பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திக் கொள்ள போகிறேன். அவர்களுடைய வழிமுறைகள் வேறையாக இருக்கிறது, அவர்களுடைய கொண்டாட்டங்கள் வேறையாக இருக்கிறது. அவர்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வியாபாரம் புரிகிறார்கள், பணம் சம்பாதிப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் நானோ எனக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற போது அவங்க என்ன ஈஸியா அழகா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, உலகத்துல ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, எந்த கவலையும் இல்லாமல், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த விதிமுறைகளும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறாங்களே என்று அவர்களை பார்த்து என்னுடைய உள்ளம் ஒரு காலமும் சரிந்து விடக்கூடாது. யா அல்லாஹ் ஒரு மனிதன் வழி தவறுவதற்கான முதல் படி என்ன? சருகிறது தான். எப்ப தன்னுடைய உள்ளத்தில் சிறிய சலனம் ஏற்பட்டு விடுகிறதோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா என்ன? உண்மையிலே மறுமை இருக்கிறதா? உண்மையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானா என்கிற சிந்தனை ஒரு கணம் அவருடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயம் அவர் சருகி விடுவார். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த பாதுகாவலை கேட்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு காலமும் நான் சருகிவிடக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்தாலும் சில சூழல்களில் சில மனிதர்கள் சருகி விழுவதை பார்க்கிறோம். நம்மளும் விழிப்போடு இருக்கணும். எப்படி நபித்தோழர்கள் விழிப்போடு இருந்தார்களோ, தம்முடைய உள்ளத்தில் ஒரு சிறிய சஞ்சலம் ஏற்படுத்தால் உடனே அதிலிருந்து என்ன செய்வாங்க? பாதுகாவல் பெற்றுருவாங்க. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, ஹந்தலாவை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஹந்தலா ஒரு நயவஞ்சகன் ஆகிவிட்டான் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியத்தோட, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற போது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொர்க்கம் குறித்தும் நரகம் குறித்தும் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற போது எங்களுக்கு மறுமை குறித்த சிந்தனை மேலோங்கி நிற்கிறது, இறையச்சம் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் எப்போது நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் தூரமாக சென்று விடுகிறோமோ, எப்போது எங்களுடைய பிள்ளைகளோடு நேரங்களை செலவழிக்க ஆரம்பித்து விடுகிறோமோ, எப்போது எங்களுடைய மனைவியிடத்தில் இருக்கிறோமோ, எப்போது வியாபாரத்தின்பால் நாங்கள் சென்று விடுகிறோமோ, கடை வீதிக்கு சென்று விடுகிறோமோ, அப்போதெல்லாம் எங்களுடைய மறுமை சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களிடத்திலிருந்து குறைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய அச்சமற்றவர்களாக நாங்கள் மாறிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோமே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற போது மறுமை சிந்தனை மேலோங்கி நிற்கிறது, அங்கு ஒரு நிலையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு இல்லாத போது மறுமை சிந்தனை குறைந்து விடுகிறது, இங்கு ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அங்கு ஒரு நிலை, இங்கு ஒரு நிலை என்றால் நான் நயவஞ்சகன் தானே என்று தன்னுடைய கவலையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல எடுத்து சொல்றார். லைட்டா மறுமை சிந்தனை குறையுது அப்படிங்கிறத விளங்குறாரு, புரிந்துக்கிறாரு. உடனே அதோடைய கவலையை எப்படி வெளிப்படுத்துறாரு? நான் நயவஞ்சன் ஆயிட்டனோ. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த நிலையைத்தானே நாங்களும் சந்திக்கிறோம். 2 பேரும் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ஹந்தலாவை பார்த்து இப்படி கேட்டேன், அவர் இப்படி பதில் சொல்றாரு, அதுக்கு இதுக்கான விளக்கத்தையும் சொல்றாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 முறை சொல்றாங்க, இப்படியும் சில நேரம் இப்படியும் சில நேரம் இருக்கத்தான் செய்யும். எந்நேரமும் நீங்கள் அல்லாஹ்வுடைய
சிந்தனையை மாத்திரம் கொண்டவராக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, நீங்கள் என் நிலையிலும் அல்லாஹ்வை மாத்திரம் குறித்து பயப்படக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்திலே வானவர்கள் வந்து உங்களுக்கு கை குலுக்கி உங்களுக்கு சலாம் சொல்லி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னா, நீங்கள் மலக்குகளாகத்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அவர்கள் மாத்திரம்தான் தூய்மையான படைப்பாளர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை மாத்திரம் நிறைவேற்றுகிற தூயவர்களாக வானவர்களைத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதர்களாகிய நீங்கள் சில நேரம் இப்படியும் சில நேரம் அப்படியும் தான் இருப்பீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப பாருங்க, தங்களுடைய ஈமானில் தங்களுடைய மறுமை குறித்த சிந்தனையில் லைட்டா சருகிற மாதிரி தோணுதே அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் அதிலிருந்து மீண்டெழுவதற்கு விழிப்புணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நாமும் விழிப்புணர்வோடும் பாதுகாப்போடும் வாழ வேண்டும். அதே சமயத்தில் இறைவனிடத்திலே பாதுகாவலும் பெற வேண்டும். எல்லாம் நான் முடிந்த அளவு என் கொள்கையில் உறுதியோடு பயணிக்கிறேன், ஆனால் உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டும். எல்லாம் இறுதி வரைக்கும் இதே உறுதியோடு நான் பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்த 2 கோரிக்கைகளை பார்க்கிறோம். அவ் அலுலிம அவ் உளுலம, யா அல்லாஹ் நான் அநீதி இழைக்காமலும் பிறரால் அநீதிக்கு உள்ளாகாமல் இருக்கவும் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. நான் வீட்டிலேருந்து வெளியே போகிறேன், நிறைய பேரை சந்திக்கிறேன், நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. யா அல்லாஹ், நான் யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுத்து விடக்கூடாது, யாருக்கும் நான் அநீதி இழைத்து விடக்கூடாது, அதே போல் எனக்கும் யாரும் அநீதி இழைத்திடக்கூடாது. இந்த உலகம் எப்படியான உலகமாக மாறி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் நமக்கு எதை சொல்லுகிறது? அநீதியின் பக்கம் நீங்கள் ஒருபாதும் சென்று விடாதீர்கள், நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள், அநீதிக்கு நீங்கள் துணை போகாதீர்கள். அநீதி இழைக்கப்பட்டவருடைய, அநீதிகளால் பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவருக்கும் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்பாக நீங்கள் யாருக்கு அநீதி புரிந்தீர்களோ அவரிடத்திலே சென்று நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். தங்கமோ திரகமோ வெள்ளியோ பயனளிக்காத மறுமை நாள் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த நிலையில உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களுடைய நன்மைகள் பறிபோகிவிடும், உங்களுடைய கணக்குகளில் தீமைகள் வரவைக்கப்பட்டு விடும் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். ஒரு முறை நபித்தோழர் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அக்கிரமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் அநியாயத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அநியாயம் புரிகிறவனுக்கும் நீங்க உதவி செய்யுங்க, அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க என்றே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. நபித்தோழர் அதை பார்க்குறாங்க, நம்மளை போலவே அவங்களும் ஷாக்கில் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அநீதிகளால் பாதிக்கப்பட்டவருக்கு நாங்கள் உதவி செய்வோம், ஓகே, அவங்க துன்பத்தில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு பக்கபலமாக நிற்போம், அவங்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக நாங்கள் போராடுவோம், உதவி செய்வோம், சரி, அநியாயக்காரர்களுக்கு நாங்கள் எப்படி உதவி புரிவது அப்படின்னு கேட்குறாங்க. அநியாயக்காரர்களை அநியாயம் செய்ய விடாமல் அவருடைய கரங்களை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள், அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்கிற உதவி. அப்ப இந்த உலகத்துல அநீதி இழைக்கக்கூடாது, அநீதிக்கு துணை இருக்கக்கூடாது, அநீதிகளை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருந்து விடவும் கூடாது. அநீதிகளை காண்கிறீர்களா, அதற்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் என்கிறது மார்க்கம். அநீதியை நீங்கள் பார்க்கிறீர்களா, அதற்கு எதிராக போராடுங்கள், குரல் விடுங்கள் என்பது சொல்லுகிறது மார்க்கம். அப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், யா அல்லாஹ், நான் முதல்ல யாருக்கும் அநீதி இழைச்சிடக்கூடாது, எனக்கும் யாரும் அநீதி இழைத்து விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு இந்த உலகம் என்ன கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, நமக்கெல்லாம்? முன்னாடிலாம் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறத கற்றுத்தந்த உலகம் இன்றைக்கு என் அருகாமையில் இருப்பவனை தோற்கடித்து விட்டு ஜெயிப்பதற்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? இவன் காலை வாரி விட்டு நான் மேலே வரணும், நான் மேலே வரணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, இவனை அழிச்சிட்டு தான் நான் மேலே வரணும். இன்றைய உலகத்தில் நடக்கிற போர்களுடைய பின்னணி இதுதானே. என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கலாம், உன்கிட்ட இருக்கக்கூடாது, இது நீதியா அநீதியா? இதன் அடிப்படையில் தானே இன்றைக்கு போர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அநீதிகளால் சூழப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் நான் பிரவேசிக்க போகிறேன் யா அல்லாஹ், வீட்டிலிருந்து வெளியேற போகிறேன் யா அல்லாஹ், நான் யாருக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது, யாரும் எனக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது என்கிற இந்த பாதுகாவலையும் நாம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக 5வது மற்றும் 6வது கோரிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, யா அல்லாஹ் நான் ஏமாந்து விடாமலும்
பிறரை ஏமாற்றி விடாமலும் இருக்க எனக்கு உன் பாதுகாவலை வழங்குவாயாக. நான் வீட்டிலேருந்து வெளியே போகிறேன், வியாபாரம் செய்ய போகிறேன், கடை வீதிக்கு போகிறேன், பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நான் ஏமாந்துடக்கூடாது, பிறரையும் நான் ஏமாற்றி விடவும் கூடாது. அல்லாஹ், முன்பெல்லாம் ஒரு காலம் இருந்தது, நமக்கு என்ன பொருள் வாங்கணுமோ அதெல்லாம் லிஸ்ட்டு எழுதுவோம், கொண்டு போய் மளிகை கடையில் கொடுப்போம், தந்துருவாங்க, விலையை போட்டு தந்துருவாங்க, அப்படியே காசை கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. இன்றைக்கு அந்த நடைமுறை யாராவது செயல்படுத்துகிறோமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோமா? இல்லவே இல்லை. நம்ம என்ன வாங்கணுங்கிறத இன்ஃப்ளூயன்சர் என்கிற பெயரால் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், சோசியல் மீடியாவில் அவங்க போடுற பதிவை பார்த்து நாம் வாங்குவதற்கு தள்ளப்படுகிறோம். என் வீட்டில் நான் ஏசி வாங்கினேன்னா அதை நான் முடிவு பண்ணுறதே கிடையாது. என்ன பிராண்டுங்கிறத நான் முடிவு பண்ணுறேன்னா, போய் கூகுளில் பார்க்குறோம். வாங்கிறதுக்கு பல்வேறு ஷோரூம் கடைகள் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் பார்க்குறேன். ஆன்லைனில் ஒரு ப்ரைஸாக அவன் 10 வெப்சைட் வச்சிருக்கிறான், 10லையும் 10 வேலை. அதில் எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு ஒன்று ராப்பு. இன்னைக்கு நீங்கள் போய் இந்த ஏசி இந்த பிராண்டில் வேணும்னா எந்த ஆன்லைனில் கம்மியாக இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அப்ளிகேஷன், அது ஒரு 10 அப்ளிகேஷன், எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். இன்னைக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷன் கொடுக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் இதை ப்ரொமோட் பண்ணுங்க. இந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், உங்களுக்கு இன்சென்டிவ். அவன் என்ன பண்ணுறான்? இது சும்மா கொடுத்தா மக்கள் வாங்குவானா? வாங்க மாட்டேங்கிறான். அப்போ போய் சொல்லணும், நான் ஏமாற்றணும், இல்லாத சொல்லணும், சொல்லித்தானே இன்றைக்கு வியாபாரம் பார்க்குறாங்க. நம்ம நினைக்கிற பொருள் நம்ம வாங்குறோமா? நம்ம உடுத்துற ஆடைகளை எடுத்து போய் நம்மள எதுக்கு ஆடையே தேவைப்படாது, ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம், பார்க்க நல்லா இருக்கே, ஒரு ஆர்டர் போடுவோம். நினைக்கிறோமா இல்லையா? அப்போ இன்றைக்கு வியாபார முறை எப்படியாக மாறி இருக்கிறது? மக்களை அவர்களாக ஏமாற்றி விற்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய உலகம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நான் எங்கே போய் சாப்பிடுங்கிற தீர்மானிக்கிறது இன்ஃப்ளூயன்சர் தான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் திறந்தாலே விளாக், இந்த கடைக்கு ஹோட்டலுக்கு போங்க, சூப்பராக இருக்குது, வாயில் வச்சா அப்படி ஊறுது, சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அதை நம்பி நம்ம போகவும் செய்கிறோம். ஏமாந்து போகிறோமா இல்லையா? சில பேர் சொல்கிறாங்க, என்னையெல்லாம் ஏமாற்றவே முடியாது, ரொம்ப உஷாரான ஆளுனா, நான் எல்லா இடத்துலையும் விலையை விசாரிச்சுட்டு தான் போய் வாங்குவேன் அப்படின்பாரு. ஆன்லைன்லாம் ப்ரைஸ் செக் பண்ணிட்டேன், ஷோரூமில் போய் சொன்னேன், 10,000 ரூபா தான் போட்டிருக்கு, நீங்கள் என்ன 12,000 ரூபா சொல்கிறீங்க? உடனே ஷோரூமில் இருந்துச்சு, நான் 9,500 ரூபாய்க்கு தந்துடுறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்க. வீட்டில் போய் பெருமையாக சொல்லுவார், 10,000 ரூபா பொருள் தான் ஆன்லைன்லேயே, நான் 9,500 ரூபாய்க்கு வாங்கிட்டேனே. வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும், அதோடைய மேனுஃபேக்சரிங் இயரே வேறு, மாடல் நம்பர் 1 மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம விழிப்போடு இருக்கிறோம், நம்ம சுதாரிப்போடு இருக்கிறோம்னு. ஆனால் அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லைன்னா, அல்லாஹ் நாடி இருந்தால் நம்ம ஏமாந்து போவோம். சில தருணங்களில் என்னுடைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சிலரை நான் ஏமாற்றுவதற்கு தள்ளப்படுகிறேன். வேற வழி இல்லையே, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேனே. இப்போ இவர்கிட்ட இந்த பொய் சொல்லி இந்த வியாபாரம் செஞ்சாத்தானே எனக்கு வருமானம் வரும், வேற வழி இல்லையே என்று என்னுடைய நிபந்தனைகளை, என்னுடைய கொள்கைகளை உடைத்து விட்டு நான் பிறரை ஏமாற்றுவதற்கு துடிந்து விடுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு பெறணுமா இல்லையா? யாரெல்லாம் நான் வீட்டிலேருந்து வெளியே போகிறேன், நான் ஏமாந்துடக்கூடாது யா அல்லாஹ், அது போன்று நான் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது யா அல்லாஹ் என்கிற இந்த பிரார்த்தனையை. அதே மாதிரி இன்றைக்கு பிராங்க்குங்கிற பேரில் ஏமாத்துறாங்க, வியாபாரத்தின் பேரில் ஏமாத்துறாங்க, பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, மோசடி செஞ்சு ஏமாத்துறாங்க, பொருட்களில் கடப்படம் செய்து ஏமாத்துறார்கள். இப்போ எல்லாவற்றிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதுகாவலை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு பெறக்கூடிய இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும். பிஸ்மில்லா, என் இறைவா, உன் பெயரால் நான் வெளியேறுகிறேன். ரப்பி அவுது பிக்க, எனக்கு என் பாதுகாப்பை, உன் பாதுகாப்பை வழங்குவாயாக. இல்ல மின் அசில்லா ஓ அலில்ல, நான் சருகி விடாமலும் வழி தவறி போய் விடாமலும், அவ் அலுலிம அவ் உளுலம, நான் அநீதி இழைக்காமலும் பிறரால் அநீதிகளால் பாதிக்கப்படாமல் இருக்கவும், அவ் அஜிகல அவ் யூஜுகல அலைய, யா அல்லாஹ் நான் ஏமாந்து விடாமலும் பிறரை ஏமாற்றி விடாமலும் இருப்பதற்கு இந்த உலகத்தில் உன் பாதுகாப்பை எனக்கு வழங்குவாயாக என்று இந்த பிரார்த்தனையை நாம் தினம்தோறும் வீட்டை விட்டு வெளியேறுகிற போது கேட்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய பாதுகாவலை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜும்மாவுடைய நன்மையை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் எல்லாம் ஜும்மா தொழுகையில் வாரம் வாரம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜும்மா தொழுகையில் பேண வேண்டிய ஏராளமான செய்திகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் இதையெல்லாம் கடைபிடிங்க என்று ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலவற்றில் நாம் கொஞ்சம் அலட்சிய போக்கோடு, கொஞ்சம் பலகீனர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
ஜும்மா சம்பந்தமான ஒரு 6 கோரிக்கைகளை உங்கள் முன் நாம் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, ஜும்மாவுடைய நாள் என்பது ஒரு சிறப்புக்குரிய நாள். சூரியன் உதிக்கிற நாட்களிலே சிறந்த நாளாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு எடுத்துச் சொல்கிற ஒரு நாளாக ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை. அன்றைய தினத்தில் நீங்கள் பள்ளிக்கு விரைவாக வாருங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு விரைவாக வரணும்னா, இமாம் அவர்கள் உரையை துவங்குவதற்கு முன்பாக நீங்கள் பள்ளிக்குள் நுழைந்து விடுங்கள். ஏன்னா வானவர்கள் மலக்குமார்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலின் வாயில்களில் நின்று கொண்டு ஏடுகளில் யார் முதல்ல வர்றா, யார் இரண்டாவது வரா, பின்தொடர்ந்து யாரெல்லாம் வரார்கள் என்பதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது இமாம் அவர்கள் உரையை துவங்க ஆரம்பித்து விட்டாரோ அப்போது வானவர்கள் தங்களுடைய ஏடுகளை சுருட்டி வைத்துவிட்டு அவர்களும் உரையை கேட்பதற்காக அமர்ந்து விடுகிறார்கள். அப்ப இமாம் அவர்கள் உரையை நிகழ்த்த தொடங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒருவர் பள்ளிக்குள்ள என்ட்ரி ஆகிறார்னா பள்ளிக்குள்ள என்ட்ரி ஆயிடுவாரு. ஆனா அந்த ஏடுகளில் அவருடைய பெயர் என்ட்ரி இருக்காது. இன்னைக்கு SIR ஒன்று வந்துச்சு, என் பேர் அதில் இல்லைன்னா என்னுடைய வாக்குரிமை ரத்து செய்யப்படும் என்பதை உணர்ந்து நாம் எவ்வளோ விழிப்போடு எவ்வளோ விஷயங்களை மெனக்கெட்டு செஞ்சோம். அதை பாருங்க, வீட்டில் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு என் பேர் இருக்கான்னு பாரு, கொண்டு போய் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணு, ஃபோன் அடி விடாத, எவ்வளவு பாதுகாப்போடு இருந்தோம், எவ்வளோ விழிப்போடு இருந்தோம். ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய ஏடுகளில் வானவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஏடுகளில் என் பேர் இடம்பெற்றிருக்கிறதா என்பதில் நாம் அலட்சியத்தோடு இருக்கிறோமா இல்லையா? சில பலகீனத்தோடு இருக்கிறோமா இல்லையா? வியாபாரம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, அந்த டைமில் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு என்று சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கத்தானே செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க விரைவாக வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அதே போன்று இரண்டாவது செய்தி, இதே இந்த உலக காரியங்கள் நம்ம எப்படி செயல்படுறோம்? ஏர்போர்ட்டில் 8 மணி ஃப்ளைட்னா 5 மணிக்கு போய் ரீச் ஆயிடுறோம், 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறோம் பிஃபரா. இங்கே நமக்கு மொத்த டைமே அரை மணி நேரம் தான் ஜும்மாவில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வர முடியாதா? முடியும், நம்ம முயற்சித்தால் நிச்சயமாக முடியும். ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிவாசலில் நீங்கள் ஜும்மாவுக்கு நுழைஞ்சதோட 2 ரக்காத்தை தொழுதுட்டு அமருங்க. பள்ளிக்குள்ள நுழைஞ்சாலே 2 ரக்காத்தை தொழுதுட்டு அமருங்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, ஒருத்தர் வர்றாரு, வந்து அப்படியே அமர்றது அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க, உரை நடுவிலே கேட்குறாங்க தொழுதுட்டீங்களான்னு. இல்லைங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 2 ரக்காத் தொழுதுட்டு நீங்கள் அப்புறம் உட்காருங்க. இப்போ ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் பள்ளிக்கு வரீங்களா, 2 ரக்காத் தொழுதுட்டு அமருங்க. இமாமுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களா, பரவாயில்ல, 2 ரக்காத் தொழுதுட்டு தான் நீங்கள் உட்காரணும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது, அறிவுறுத்துகிறது. அந்த சுன்னாவையும் நாம் கடைபிடிக்க தவறக்கூடிய மக்களாக இந்த பெரும்பாலும் இல்லானாலும் சில மனிதர்கள், சில தெரியாதவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி அமர்வதை பார்க்கிறோம். அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், சரி செய்து கொள்ளணும். மூன்றாவதாக, இருவர் சேர்ந்து அமர்ந்திருப்பாங்க, அவரை பிரிச்சுட்டு ஒருத்தர் முன்னேறி செல்வதை பார்க்குறோம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் வேணாங்கிறாங்க, அப்படி செய்யாதீங்கிறாங்க. ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம், ஜும்மாவுடைய நாளில் ஒருத்தர் குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு நறுமணம் பூசிட்டு நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிக்கு விரைவாக சென்று 2 பேரை பிரிக்காம சபையில் போய் உட்கார்ந்து தனக்கு ஆகுமானப்பட்டதை தொழுது விட்டு உரையை கவனிக்கிறாரோ தொழுது முடிக்கிறாரோ அவர் அதே ஜும்மாவில் அடுத்த ஜும்மாவுக்கு இப்படி செஞ்சார்னா 2 ஜும்மாவுக்கும் இடப்பட்டு இருக்கிற அந்த பாவங்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன இருக்கு, 2 பேரை பிரிக்காம போய் அமரணும். இன்னைக்கு இதுலேயே சில பேர் அலட்சியத்தோடு தெரியாமல் நடந்துக்கிறத பார்க்கிறோம். சில பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க, சில பேர் தெரியாமலும் இருக்கிறாங்க. இதை எப்படி சரி செய்யறதுன்னா, யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் சரி செய்ய முடியும், செகண்ட் வரவங்களால முடியாது. ஃபர்ஸ்ட் வரவங்க முன் செஃபை நிரப்பணும். நம்ம அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வரீங்களா முன் செஃபை ஃபர்ஸ்ட் நிரச்சி உட்காருங்க. நம்ம பின்னாடி கதவு கிட்ட நம்ம வாசலில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டோம், நமக்கு இதுதான் தோதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா பின்னாடி வரவங்க என்ன செய்வாங்க, அவங்களால அந்த இடத்துல உட்கார முடியாது. அப்போ முன்னாடி தள்ளிட்டு போய் உட்கார்ற சூழ்நிலை யார் ஏற்படுத்துறது, முதலாவது வரக்கூடியவர்கள் தான் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ இதுலேயும் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வர்றவங்க முன்னாடியே வந்து என்ன செய்யணும், முன் செப்பை நிரப்பக்கூடிய வழக்கமுடையவர்களாக நாம் மாறிக்கொள்ளணும். அடுத்ததாக முக்கியமான செய்தி, உரையின் போது பக்கத்து உள்ளவங்கள்ட்ட பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உரை ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் அருகில் உள்ளவங்கள்ட்ட பேசாதீங்க. இன்னும் தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட போய் பேசாதீங்க. அப்படி நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உரை நிகழ்த்தப்பட்டது என்றால் உரைக்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும். எவ்வளோ பெரிய மனிதரும் உங்கள் அருகாமையில் வந்து உட்காரட்டுமே, ஒரு சலாம் சொல்லிக்கிறேன்னா முடியாதுங்கிறது மார்க்கம். உரையைத்தான் நீங்கள் கேட்கணும். உரையை முடிச்சதுக்கப்புறம் தொழுகை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. எவ்வளவோ நேரம் இருக்கிறது, உரையின் போது தான் பேசணுமா? மிம்பரில் ஏறிட்டாங்கன்னா அதுக்கு மேலே பேச அனுமதி இல்லை. நல்லதே சொல்லக்கூடாதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்.
2 பேர் பேசிக்கிறத பார்த்து நீங்க இப்படி செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் நீங்க வீணான காரியத்தில் ஈடுபட்டுட்டீங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜும்மாவின் போது இந்த குச்சிகளை எடுத்து இப்படி விளையாடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஜும்மாவுடைய நன்மையை இழக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஃபோன் எடுத்து சேட் பண்றோம், ஃபோனை திருப்பி போட்டு இப்படி விளாண்டுட்டு இருக்கிறோம், கீச்சன் இருந்தால் அப்படி சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்க தானே செய்யறோம், எல்லா இடங்கள்லையும் பார்க்கிறோம். அப்ப அதை செய்யக்கூடாது. இதெல்லாம் ஜும்மாவுடைய நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடத்தில் பறிபோகக்கூடிய செயல்களாக இருக்கிறது. 5வதாக, ஜும்மாவுடைய நாளில் சிலருக்கு என்ன செய்யும்னா, அந்த ஜும்மாவுடைய உரை கேட்ட செய்திகளை திரும்ப கேட்குறோமே, தூக்கம் வந்துடுது, சில பேர் தூங்கி விழுந்துடுறது பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, தூக்கம் வருதுன்னா கொஞ்சம் இடத்த மாறி உட்காருங்க அப்படின்னு சொல்லுது. என்னது இடத்த மாறி உட்கார்றதா? நாங்கள் இந்த இடத்த பிடிச்சி உட்கார்ந்துருக்கிறது தூங்குறதுக்கு தானே அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. சில பள்ளிவாசலில் பார்க்குறோம், இந்த இடத்த நான் பிடிச்சதே, இந்த ஏசி நல்லா வருது, இங்கே தான் ஃபேன் நல்லா இருக்குது, சாய்மானத்திற்கு இதுதான் சரியான இடமா இருக்குது, நாங்கள் பிடிச்சி உட்கார்ந்துருக்கிறது தூங்குறதுக்கு தான், நீங்கள் தூக்கம் வந்த இடத்த மாறுங்கன்னா எங்கிட்டு நாங்கள் மாற்றுறது? இது யாரையோ குறை சொல்வதற்காகவோ யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சொல்லலை. இந்த செயல்கள், இந்த கோரிக்கைகள் முதல்ல நான் எனக்கு தான் வச்சுக்கிறேன். நாளைக்கு நான் ஜும்மாக்கு லேட்டாக வந்தால் நீங்கள் என்னை கேட்கணும், என்ன ஜும்மாக்கு நீங்கள் லேட்டாக வரீங்க? என் நன்மையை நான் இழக்க நேரிட்டால் என்னை மீண்டும் நன்மையின் பக்கம் திருப்புவது உங்களுடைய கடமை. நீங்கள் உங்களுடைய நன்மையை இழக்கக்கூடிய சூழல்களை, காட்சிகளை நான் பார்க்கிற போது உங்களை நன்மையின்பால் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு உண்டு, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உண்டு. இது குறையாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நன்மையின் பக்கம் அதிகரிப்பதற்கு செய்வதற்கான கோரிக்கைகளாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இறுதியாக, இது எல்லாம் எதுக்கு செய்யணும்னா உரையை கேட்பதற்கு தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் குறித்து, அல்லாஹ்வுடைய மார்க்கம் குறித்து என்ன உபதேசங்கள் இங்கே முன்வைக்கப்படுகிறது, இன்னைக்கு இங்க இருந்து நம்ம என்ன டேக்அவே எடுத்துட்டு போறோம், இன்னைக்கு சொல்லப்பட்ட செய்திகள்ல நம்ம எதை கடைபிடிக்க போறோம் என்பதையெல்லாம் கூர்ந்து கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்ன செய்தியை சொல்லட்டுமே, பரவாயில்ல கேளுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல திரும்ப திரும்ப பேசலையா? எத்தனை இடங்கள்ல திரும்ப திரும்ப பேசிய செய்திகளை அல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏன்? உங்களுடைய உள்ளங்களில் அதை ஆழமாக பதிய வைக்க இறைவன் நாடுகிறான். இன்னைக்கு நான் உனக்கு கடைபிடிக்கிறேன், நாளைக்கு அதிலிருந்து நான் மறக்கக்கூடும், நான் வழி தவறக்கூடும். மீண்டும் மீண்டும் சொன்னாதான் அதில் நம்ம சரியாக இருப்போம். அந்த அடிப்படையில் நாம் உரையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யணும்? விரைவாக ஜும்மாக்கு வந்துடணும், வந்தோட 2 ரக்காத் தொழுதுடணும், யாரையும் பிரிச்சுட்டு முன்னேறி சொல்லக்கூடாது. அப்படின்னா முன்னே வருபவர்கள் முன்சஃபை நிரப்ப வேண்டும். ஜும்மாவில் அமர்ந்திருக்க நிலையில் யாரும் அக்கம் பக்கத்தில் பேசக்கூடாது, ஃபோனை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற அந்த பழக்கத்தை விட்டுறணும். தூக்கம் வந்தா இடத்த மாறி அமர்ந்துடணும், உரையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த 6 கோரிக்கைகளை உங்களிடத்தில் பணிவன்போடு மிக தாழ்மையாக நாங்கள் முன்வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை கடைபிடித்து ஜும்மாவினுடைய முழு நன்மையை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.